சாரிடா, நான் ஒரு வேலை பண்ணிட்டேன். என்னடி பண்ணி தொலைச்ச? அது நான் அப்புறமா சொல்றேன். நீ ஃபர்ஸ்ட் சொல்லு. ஆதி என்ன சொன்னா? அதையும் கேக்குற? அவன் சொல்றான் சூரிய மாமா இங்கதான் இருக்காராம், அதாவது நம்ம வீட்டுல. அதுக்குதான் இப்போ அவன் இங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கானா. அப்பாடா, அப்ப நான் பண்ணது சரிதான். என்ன சரி? ஏய், நான் ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேட்டுக்கோ. டேய், நான் உன்கிட்ட சொல்லிட்டு கிச்சனுக்கு போனேன்ல, அப்போ மாமா கையில பழத்தோட போயிட்டு இருந்தாருடா. அதுவும் என்ன பார்த்த உடனே ஏதோ சந்தேகமாவே, அதனாலதான் எனக்கு அவர் மேல டவுட் ஆயிடுச்சு. அதான் பால்ல தூக்க மாத்திரை கடந்து அவருக்கும் உன் தங்கச்சிக்கும் கொடுத்துட்டேன். நான் கொடுத்துற டோஸ்க்கு காலையில 8 மணிக்கு தான் எழும்புவாங்க. அடி பாவி, என்ன வேலைடி பார்த்து வச்சிருக்க? டேய் மானவ், இந்த வீட்டுல நம்ம ஏதாவது தேடனா கூட அவங்க 2 பேரும் முழிச்சிட்டு இருந்தா நம்மளால கண்டிப்பா முடியாது. அதுதான் இந்த ஐடியா. எப்படி இருக்கு நம்மளோட மாஸ்டர் பிளான்? கண்டிப்பா நாளைக்கு காலையில 8 மணி வரைக்கும் முழிக்க மாட்டாங்க. இந்நேரத்துக்கு நல்லா தூங்கி இருப்பாங்க. வா, நம்ம போய் தேடலாம். ஏய் சோனா, ஆனா நம்ம வீட்டுலதான் அப்படி ரகசியமா ஒரு ரூமே இல்லையே. ஏய், நம்ம தேடுவோம். நமக்கு தான் காலையில 8 மணி வரைக்கும் நேரம் இருக்குல்ல, கண்டிப்பா ஏதாவது ஒரு ஆன்சர் கிடைக்காமல போயிரும். ஆனா உங்க அப்பா தான் வீட்டை சுத்தி ஆட்கள்லாம் வச்சிருக்காரு. இப்போ ஆதி எப்படி உள்ள வர்றது? ஏய், அதை பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. நான் அப்படியே வெளியில போற மாதிரி போய் என் கார்லயே கூட்டிட்டு வந்துறேன். நீ அதுக்குள்ள போய் தேட ஆரம்பி. அப்படியே அம்மாவையும் வேணும்னா துணைக்கு கூப்பிட்டுக்கோ. ஆனா அத்தை என்ன சொல்லுவாங்கன்னே தெரியலையே. ஏய் அம்மா, நான் என்னத்தம்மா சொல்ல போறேன்? அந்த ஆளு பண்ற துரோகத்தை எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கு. இப்படி ஏதாவது பண்ணாலாவது அதுக்கு பிராயச்சித்தமா இருக்கும். அம்மா, அப்பா பண்றது ரொம்ப பெரிய தப்புமா. தெரியும்டா, அதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். நீ வேற நேரத்தை வேஸ்ட் ஆக்காம ஆதிய போய் கூட்டிட்டு வா. அதுக்குள்ள நாங்க தேட ஆரம்பிக்கோம். பாசோனா, நம்ம போய் அங்கங்கே ஏதாவது ஒரு அடையாளம் கிடைக்குவான்னு பாப்போம். ஆதி, இப்போ என்னதான் பண்றது? வீடு மொத்தத்தையும் சல்லடை போட்டு தேடியாச்சு. ஆனா எந்த விஷயமும் நமக்கு புடிபடலையே. எனக்கும் அதான் மானவ், ஒண்ணுமே புரியல. சாரி ஆதி, எனக்கு ஏதோ சந்தேகமா இருந்த ஒரு அந்த பக்கம் போனதை பார்த்து, அதனாலதான் ஒருவேளை இந்த வீட்லயே ஏதோ ரூம்ல இருப்பாரோன்னு நினைச்சு ஒரு நம்பிக்கையில தான் உன்கிட்டயே சொன்னேன். எந்த பக்கம் போனாரு? அதோ அந்த பக்கம் இருக்கிற ரூம்ல தான். சரி வா, அந்த பக்கமா ஒரு வாட்டி போய் பார்த்துட்டு வரலாம். அத்தை, இந்த சைடு ஒரு இன்விசிபிள் டோர் இருக்கு. இதுக்கு முன்னாடி நீங்க பாத்திருக்கீங்களா? இல்லப்பா, எனக்கு சத்தியமா தெரியாது. நாங்க இந்த வீட்டுக்கு வந்தப்ப கூட இந்த கதவெல்லாம் இந்த பக்கம் இல்லை. ஆனா அதுக்கப்புறம் ரினிவல் பண்றதுக்கு எங்களை ஒரு 2 மாசத்துக்கு ஊருக்கு அனுப்பி வச்சாரு. அப்போ அவரு மட்டும்தான் அங்க இருந்தாரு. வரும்போது இதெல்லாம் ரெடி ஆகி இருந்து, ஆனாலும் என்னெல்லாம் இந்த பக்கம் வரவே விட மாட்டாரு. நானும் நமக்கு எதுக்குன்னு வரவும் மாட்டேன். இப்பதான் பாக்குறேன். அப்பா, அப்பா, என்னாச்சுப்பா உங்களுக்கு? எழும்புங்கப்பா. சார், அப்பா மயக்கத்துல இருக்க மாதிரி இருக்கு. தூக்குங்க சார், உடனே ஹாஸ்பிட்டல் கொண்டு போலாம். ராதி, உங்க அப்பா இத்தனை வருஷமா ஒரே ரூம்ல இருந்ததால அவருக்கு உடம்பு ரொம்பவே வீக்கா இருக்கு. அவருக்கு கண்டிப்பா 1 மாசமாவது ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். டாக்டர், அப்பா எப்படியாவது குணமாகணும். இந்த உலகத்துல உள்ள எந்த டாக்டர் வேணாலும் வர வைக்கிறேன். அவரு குணமாயே ஆகணும் டாக்டர். நீங்க எதுக்கும் ஒரி பண்ணாதீங்க ஆதி, சீக்கிரமாவே சரியாயிருவாங்க. ரஞ்சித், சொல்லுங்க பாஸ். அந்த கஜேந்திரனையும் மாலதியையும் உடனே போலீஸ்ல இன்ஃபார்ம் பண்ணு. அதெல்லாம் ஆல்ரெடி பண்ணியாச்சு பாஸ். அத்தை, இந்நேரம் ஆதிக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமா அத்தை? என்ன மருமவளை இப்படி கேட்குற? முடிஞ்சிருக்குமானா என்ன சொல்லதுன்னே தெரியல. இந்த பயலுக்கு ஃபோன் பண்ணதுக்கும் நமக்கு மனசு இல்லாமல் இருக்கு. என்ன செய்யுதுக்கு? கேத்தி வேற உள்ள படுக்கையாட்டே இருக்கா. ஆனால் எதுவாக இருந்தாலும் இந்நேரம் நியூஸ் பரவி இருக்குமே. ஆமா அத்தை, எனக்கும் அதான் யோசனையாட்டே இருக்கு. சோபாக்கு ஃபோன் பண்ணி பார்த்தா என்ன? வேண்டாம் மித்ரா, என்ன நடக்குமோ நடக்கட்டும். இப்போ அவ ஏதாவது சொன்னாலும் நம்மளுக்கு மனசுக்கு கவலையாக தான் இருக்கும். எதுவுமே நடந்திருக்காதுன்னு நினச்சிட்டு இருப்போம்.
அப்பா உங்களுக்கு ஒன்றும் இல்லைப்பா, நாங்கள் உங்களை காப்பாத்திட்டோம். இனிமே ஒன்றும் கிடையாது. நம்ம எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம்ப்பா. பாதி நீ இவ்வளோ பெரியவனாயிட்ட. இவ்வளோ நாள் ஒன்று நான் பார்க்கவே இல்லை. உன்னை பார்க்கும்போது சின்ன வயசுல என்ன பார்க்குற மாதிரியே இருக்குப்பா. அப்பா அப்புறம் மித்ரா தாத்தா பாட்டி எல்லாரும் நல்லா இருக்காங்களாப்பா? நல்லா இருக்காங்கப்பா. அவங்க எல்லாரும் ஊர்ல தான் இருக்காங்க. நீங்க கிடைச்ச விஷயத்த இன்னும் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. மேக்சிமம் நாளைக்கு உங்களை டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா நாமளும் ஊருக்கே போயிடலாம். அதுக்கப்புறமா இன்னொருத்தங்களையும் உங்களுக்கு இன்ட்ரோ பண்ண போறேன். யாரு அதி? இப்பவே சொல்லேன். நோ நோ, நாளைக்கு நீங்களும் ஊருக்கு வந்தே பார்த்துக்கோங்க. பொண்டாட்டி ஒரு ஃபோன் கூட பண்ணல. அவ்வளோ கோவம் என் மேல. இருடி, நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன் உனக்கு. இப்போ எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு நினைச்சிட்டு இருப்பாளோ? இருக்கட்டும் இருக்கட்டும், அப்படியே என்ன நினைச்சு ஏங்கி போட்டும். அப்பதான் லவ் அதிகமாகும். ஒவ்வொரு பிரிவுலையும் லவ் அதிகமாகும் தானே சொல்றாங்க. அவளுக்கும் அப்படிதான் இருக்கும். மித்ரா, என்னங்க நீங்களா? இல்ல, கனவு. இது என்னோட கனவு தானே? கனவுல மித்ரா, நானே தான். என்னங்க? சூர்யா, அப்பா. அப்பா, நம்ம தங்கச்சிக்கு பிள்ளையே ஆதி கல்யாணம் பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலப்பா. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்களோ என்ன செய்வீங்களோன்னு நினைச்சு ஒவ்வொரு நாளும் வேதனையில இருந்தப்பா. எங்களுக்கே ஆச்சரியம் தான் சூர்யா. அவன் எப்பவுமே தேவாவை திட்டிக்கிட்டே தான் இருப்பான். என்ன நினைச்சானோ எது நினைச்சானோ நம்ம மானசாவையே கல்யாணம் பண்ணிக்கிட்டான். ஆனாலும் இப்ப கொஞ்ச நாளாட்டே ஒரே பிரச்சனை தான் வீட்டுல. அப்பா, அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த கஜேந்திரன் தான்ப்பா. அவன் தான் என்னை கடத்தி வச்சுக்கிட்டு ஹாதிய மிரட்டிக்கிட்டே இருந்தான். ஹாதிக்கும் வேற வழி தெரியல. அது மட்டும் இல்லாம நல்ல வேலை, ஆதிக்கும் மாலதிக்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. மாமா, மக்களே, உன்னை பார்க்கும்போது என் தங்கச்சியை பார்க்குற மாதிரியே இருக்கு. என்னப்பா சொல்றீங்க நீங்க? ஆமா சூர்யா, எங்களுக்கும் அவ ஜாட ஃபர்ஸ்ட் பார்க்கும்போதே தோணுச்சு. ஆனாலும் அவன் தடவை கூட்டிட்டு வரும்போது எங்களுக்கு யாருன்னே தெரியல. ஆமாங்க, நம்ம மருமக அப்படியே ஒரு தேவதை மாதிரியே இருக்கா பாத்தீங்களா? ஆமா, பின்ன ஷாமர் மூலுக்கு என்ன குறைச்சல்? மாமா, உங்களை அடைச்சு வச்சிருந்த இடத்துல எங்க அம்மாவையும் எங்கேயாவது அடைச்சு வச்சிருக்காங்களா மாமா? உங்க அம்மாவை அந்த துரோகி ஆக்சிடென்ட் பண்ணி கொல்லும் போது நானும் அந்த காரில் தானமா இருந்தேன். என்னால எதுவும் பண்ண முடியாத நிலைமையில என்ன மிரட்டி கை கட்டி வச்சுட்டு அவன் எப்படி என் தங்கச்சிய கொன்னுடுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கொன்னுட்டான் அந்த பாவி. என் தங்கச்சிய என் கண்ணு முன்னாடியே கொன்னுட்டாரு. ஆதி, நீ மாலதிய கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லும்போது எனக்கு கோபம் தான் வந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு நான் நினைச்சுதான் உன்கிட்ட கேட்டேன். ஆனா நான் எவ்வளவு தூரம் கேட்டேன், என்ன காரணம்னு சொல்லுடான்னு. ஆனா நீ சொல்லவே இல்லையடா. இல்ல தாத்தா, எங்க அப்பாவை முழுசா உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தணும்னு நான் நினைச்சேன். அதனாலதான் யார்கிட்டையும் எந்த விஷயத்தையும் நான் சொல்லல. அதோட இத்தனை நாளா நீங்கெல்லாம் எங்க அப்பா உயிரோடவே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா திடீர்னு உங்களுக்கு நம்பிக்கை கொடுத்துட்டு என்னால எங்க அப்பாவை காப்பாற்ற முடியாம போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ஒரு பெரிய கஷ்டமா போயிடும்ல. அதனாலதான் நான் யார்கிட்டையும் எதையுமே சொல்லல. இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷப்படுறீங்க. அது சரி, அப்புறம் அந்த துரோகிய என்னடா பண்ண நீ? அப்பனும் பொண்ணும் ஜெயில தான் இருக்காங்க தாத்தா. தேவாத்தைய கொன்னதுக்கு மட்டும் இல்ல, வேற நிறைய இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் 2 பேரும் சேர்ந்தே பண்ணியிருக்காங்க. அதனாலதான் ஜெயில இருக்காங்க. 2 பேரும் குறைஞ்சது 10 வருஷத்துக்காவது வெளியில வர முடியாத அளவுக்கு பண்ணிட்டேன். ஆமா, எதுக்காக கூப்பிட்டீங்க? கண்ணம்மா, என்னோட தங்கச்சியோட பொண்ணு நீ. உன்னோட சந்தோஷம் எனக்கு ரொம்ப முக்கியம்டா. நீ எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும். இவன் என்ன வந்த நேரத்துல இருந்து நம்ம பக்கமே திரும்ப மாட்டேங்கிறா? என்னாச்சு? ரொம்ப கோவமா இருக்காளோ? இனிமே நீ என் பையன் கூட சேர்ந்து வாழ்றதுல எந்த ஒரு தடங்களும் இல்ல. உங்களோட வாழ்க்கையில இனி சந்தோஷம் மட்டும்தான் இருக்கும். நீங்க நீ எப்பவுமே பிரியக்கூடாது. என் பையன் நீ எப்பவுமே உன்னை கஷ்டப்படுத்த மாட்டான். அவன் உன்னை சந்தோஷமா பார்த்துப்பான். என்னால இனிமே இந்த மாதிரி முடியாது. ஒரு வாட்டி நான் ஏமாந்துட்டேன், எப்பவுமே என்னால ஏமாற முடியாது. என்ன மன்னிச்சிருங்க மாமா. பொண்டாட்டி, என்ன சொல்லுங்க மிஸ்டர் ஆதிமித்ரன். பொண்டாட்டி, கொஞ்சம் நான் புரிஞ்சுக்கோடி.
நான் எந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அப்படி பண்ணேன்னு உனக்கு தெரியும்ல. என் அப்பா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு. நான் எப்படி அவரை காப்பாத்தாம அப்படியே விட முடியும்? அதனாலதான் நான் உன்னை டைவர்ஸ் பண்ற மாதிரி பண்ணேன். உங்களுக்கு ஈஸியா ஒரு பேப்பர்ல கையெழுத்து போட்டு முடிச்சா டைவர்ஸ் ஆயிடும். ஆனா என் மனசு வலிக்கிறது எனக்கு தானே தெரியும். ஏய் அம்மு, சத்தியமா நமக்கு டிவோர்ஸ் ஆகலடி. டைவர்ஸ் பண்ற மாதிரி கையெழுத்து வாங்கினதான். ஆனா அந்த பத்திரத்தை நான் கோர்ட்ல சப்மிட் பண்ணவே இல்லை. அந்த கஜேந்திரன் கிட்ட காட்டுறதுக்கு சும்மா டாக்குமெண்ட் மட்டும்தான் ரெடி பண்ணேன். நாம 2 பேருக்கும் இன்னும் டைவர்ஸ் ஆகவே இல்லை. ப்ளீஸ் பொண்டாட்டி, என்னை புரிஞ்சுக்கோ, என்னை வெறுத்துறாத. இப்போ இப்போ லீகலா வேணா நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கலாம். ஆனா மனசளவுல கிடையாது. இனி எப்பவுமே உங்களை என்னால அந்த மாதிரி ஏத்துக்கவே முடியாது. அதனால என்னை விட்டு விலகி இருக்கிறது உங்களுக்கு நல்லது. தயவு செஞ்சு எனக்கு டைவர்ஸ் கொடுத்துருங்க. என்ன மனசா இப்படி பேசுற? எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? எனக்கும் தான் கஷ்டமா இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள்லயே நமக்கு அந்த கஷ்டம்லாம் பழகிடும்ல. எனக்கு பழகிடுச்சு. என்னோட மனசுக்கு நான் நல்லாவே புரிய வச்சுக்கிட்டேன். இனிமே மித்திரன் என் கூட இல்ல, நான் மட்டும்தான் என்னோட லைஃப் அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனால எனக்கு ஒன்றும் பெருசா கஷ்டம் இல்லை. நான் இந்த மாதிரியே வாழ்ந்துட்டு போயிடுறேன் மாமா, ப்ளீஸ். வர்ஷி குட்டி, புரிஞ்சுக்கோடா, அவன் பாவம் இல்ல. தாத்தா, இவ்வளவு நாளா நீங்களும் அவரை திட்டிட்டு தானே இருந்தீங்க. இப்போ நீங்க பாட்டுக்கு அவரை கட்சிக்கு போயிட்டீங்க. ஐயோ, என் பொண்டாட்டிக்கு கோத பாரு. டேய், அப்படி இல்லடா கண்ணா. மாமாவை அவரு காப்பாத்தினது எல்லாமே நல்ல விஷயம் தான். ஆனா அந்த விஷயத்த என்கிட்ட சொல்லி இருக்கலாம்ல. நீ கொஞ்ச நாள் தாத்தா பாட்டி கூட இரு, நான் கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயிருவேன்னு ஏதோ ஒரு விதத்துல எனக்கு நம்பிக்கை கொடுத்துருக்கலாம்ல. சுத்தமா என் மனசை உடைச்சிட்டு திடீர்னு வந்து மறுபடியும் கூப்பிட்டா நான் எப்படி அவர் கூட போய் வாழ முடியும்? என்னால சத்தியமா இனிமே என்னோட லைஃப்ல அவர் தேவையே இல்லை. வருஷமா அப்படியெல்லாம் பேசாத. இங்க பாருங்க, உங்க யாருக்காவது நான் இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா சொல்லிடுங்க. நான் எங்கேயோ போய் வாழ்ந்துட்டு போயிட்டேன். ஆனா இனிமே அவர் கூட வாழ்றதுக்கு மட்டும் என்ன சொல்லாதீங்க. அதோட எனக்கு எந்த சொத்து சுகமும் வேணாம். அவரோட கம்பெனில 50% ஷேர் எதுவுமே எனக்கு வேணாம். எல்லாத்தையும் எடுத்துக்க சொல்லுங்க. ஆனா என்ன உயிரோட மட்டும் விட சொல்லுங்க. என்ன இந்த மாதிரி சித்திரவதை பண்ணாம இருந்தா அதுவே எனக்கு போதும். அவ மனசுல இருக்கிற வழியில தான் இப்படி பேசிட்டு போறா. இன்னும் எவ்வளவு நாள் தான் இவ கூட போராட வேண்டியிருக்குமோ தெரியலையே. என் பக்கம் வர வைக்க என்ன பண்றது? எவ்வளவுதான் மன்னிப்பு கேட்டாலும் மனசு மாறுற நிலைமையில இப்ப இவ இல்லையே. டேய், அவ கொஞ்சம் கோவமா தான் இருக்கா. கொஞ்ச நாளையில சரியாயிருவா. நீ அதெல்லாம் நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்காத. மருமகளே, அவ்வளவு சீக்கிரமாலாம் என் பேத்தி சரியாக மாட்டா. இவ்வளவு நாள் பார்த்த வரைக்கும் அவ ஒரு பிடிவாதக்காரி. எந்த விஷயத்துலயும் அவ்வளவு சீக்கிரமா அடம்பிடிக்கவும் மாட்டா. அப்படி அடம்பிடிக்க ஆரம்பிச்சுட்டா அவ்வளவு சீக்கிரம் இறங்கி வர மாட்டா. அதனாலதான் நீ எப்படியோ கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியதான் இருக்கும் ஆதி. தாத்தா, என்னோட சிச்சுவேஷன் உங்களுக்கு சிரிப்பா இருக்குல்ல? டேய், எவ்வளவு தூரம் கேட்டேன். எந்த காரணமா இருந்தாலும் சொல்லு, அதுவும் என்கிட்டயாவது சொல்லுன்னு சொன்னேன். என்கிட்ட சொல்லியிருந்தா கூட நான் அவகிட்ட சொல்லி எப்படியாவது புரிய வச்சிருப்பேன்ல. இப்படி அந்த பொண்ணு மனசை உடைச்சிட்டு இப்போ வந்து மன்னிப்பு கேட்டா அவ உன்னை ஏத்துக்குவாளா என்ன? கண்டிப்பா அந்த மாதிரி எல்லாம் எந்த பொண்ணும் உடனே ஏத்துக்க மாட்டா. ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? யாராச்சும் எனக்கு ஒரு வழி சொல்லுங்களேன். என்ன வழி சொல்றது? பேசாம போய் அவ கால்ல விழுந்துரு. காலில் விழுந்தா மட்டும் என் பேத்தி அப்படி அவங்க பின்னாடி வந்துருவாளாக்கும். என்ன தாத்தா, நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பேசுறீங்க? எங்க அப்பாவை காப்பாத்தணுங்கிறதுக்காக தானே நானும் போராடினேன். டேய் டேய், உங்க அப்பாவை காப்பாத்தணுன்றதுக்காக தாலி கட்டின அவளை விட்டுட்டு போயிடலாம்னு நினைச்சல தாத்தா. இப்போ மாலினி கழுத்துல தாலி கட்டுறதுக்கு முன்னாடி என் பையனை கண்டுபிடிச்சதுனால ஓகே. இல்லைன்னா என்ன பண்ணிருப்ப? அவ கழுத்துல தாலி கட்டி அவ கூட வாழ்ந்துட்டு உங்க அப்பாவை கண்டுபிடிப்பியோ? கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் அவளை வந்து கூப்பிட்டா வருவாளாடா அவ? அவ என்ன பொருள் நினைச்சியா? தொலைச்சிடுவேன் பாடவா. தாத்தா, நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? புரிஞ்சுக்கோங்க, உங்க பையனோட வாழ்க்கைக்காக தான் நானும் போராடி இருக்கேன். என் வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியா இருக்கு. இப்ப யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. தப்பு ஆதி. அவகிட்ட நாம என்ன பேசினாலும் அவ பக்கத்துல இருந்து யோசி. இப்போ உனோட அப்பா உனக்கு முக்கியன்ற மாதிரி அவளோட புருஷன் அவளுக்கு முக்கியம் தானே. அப்போ அந்த முக்கியத்துவத்தை நீ அவளுக்கு கொடுக்கலன்னு தானே அவளுக்கு கவலையா இருக்கும். அதையும் நீ புரிஞ்சுக்கணும். ஐயோ, இப்ப நான் என்னதான் பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம். அவளை விட்டுட்டு போயிடு கொஞ்ச நாள். அவளை தொல்லை பண்ணாம இரு. நாங்களே சொல்லி புரிய வைக்கிறோம். என்னத்த சொல்லி புரிய வைக்க போறீங்க? நானே பேசிக்கிறேன். என் பொண்டாட்டி எப்படி சமாதானப்படுத்தணும்னு எனக்கே தெரியும்.
ஷே பொண்டாட்டி, இந்த ஒரு வாட்டி மன்னிச்சுக்கோடி ப்ளீஸ். இனிமே எப்பவுமே நான் உன்னை விட்டு தர மாட்டேன், யாருக்காகவும் எதுக்காகவும். ப்ளீஸ் டி, ஒரு வாட்டி வாய் திறந்து பேசு. நீ பேசாம இந்த 1 வீக் எனக்கு எவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னு தெரியுமா? உன் பேரில் உயிரை உனக்கு உயிலும் எழுதட்டுமா நான்